ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவீன். சென்னையிலிருந்து திருத்தணி போற ரயில்ல சூரஜ்ங்கிற வடமாநில இளைஞர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு ஏறின 4 சின்ன பசங்க அவர் சரமாரியா வெட்டியிருக்காங்க. வெட்டும் போது அவங்க போதையில் இருந்ததா கூறப்படுது. யார் அந்த சூரஜ்? என்ன காரணத்துக்காக இந்த 4 சின்ன பசங்க அவர் வெட்டியிருக்காங்க? அதோட பின்னணியை பார்ப்போம். கடந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருத்தணி செல்கின்ற சப்பர்பன் ரயில்ல சூரஜ்ங்கிற வடமாநில இளைஞர் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ திருவல்லங்காடு ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது. அந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா 4 சின்ன பசங்க அந்த ஸ்டேஷன்ல ஏறி இருக்கானுங்க. 4 பேருமே பாத்தீங்கன்னா 17 வயது நிரம்பியுடைய 17 வயது தான் அவங்களுக்கு. அதனால அவங்க 17 வயதுடைய சின்ன பசங்க ஏறி இருக்கானுங்க. ஏறினவனுங்க போதையில இருந்ததா கூறப்படுது. அது என்ன போதைன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. அது மது போதையா இருக்கலாம், அல்லது கஞ்சா போதையா இருக்கலாம், அல்லது ஒரு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அந்த போதையா கூட இருக்கலாம். ஏறினவனுங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா மக்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பயணிகிட்ட ஒரு அட்ராசிட்டியை உருவாக்கி இருக்கானுங்க. அந்த ரீல்ஸ்ல போடுறதுக்காக ஒரு அட்ராசிட்டியை உருவாக்கி இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூரஜ்ங்கிறவர் அந்த 4 பசங்களை முறைச்சதா கூறப்படுது. இது இப்ப அப்படி முறைச்சதுனாலயே இந்த 4 பசங்க அவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து ட்ரெயின் திருத்தணியை அடைஞ்சிருச்சு. திருத்தணி ஸ்டேஷன்ல இந்த 4 சின்ன பசங்களும் சூரஜ்ங்கிற இளைஞரை இழுத்துட்டு போயிருக்காங்க. அவனுக்கு இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே குடியிருப்பு பகுதியில, அந்த பகுதி பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு மறைவான பகுதி. அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அந்த 4 பேர்ல 3 பசங்க கையில பட்டா கத்தியை எடுத்திருக்கானுங்க. இந்த கத்தி அவனுகிட்ட எப்படி வந்துன்னு பாத்தீங்கன்னா, இவனு ஏற்கனவே திருவல்லங்கேடு ஸ்டேஷன்ல ஏறும் போதே அந்த பட்டா கத்தியோட தான் ஏறி இருக்கானுங்க. இப்ப அந்த 3 பேருமே இந்த சூரஜ்ங்கிறவரை பட்டாக்கத்தியால அவரோட தலை, கை, காலுன்னு எதையுமே பார்க்காம சரம் மாதிரியா வெட்டியிருக்கானுங்க. இத அந்த 4வது சின்ன பையன் அத்தனையுமே வீடியோ எடுத்து இந்த சூரஜ்ங்கிற வடமாநில இளைஞர் ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்திருக்காரு. அத பக்கத்துல இருந்த மக்கள் இந்த சம்பவம், அதாவது அவர் ஏற்படுத்தின சத்தத்தினால பக்கத்துல பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சூரஜ்ங்கிறவரை அருகில இருக்கக்கூடிய திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரஜ் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த 4 சின்ன பசங்க மேல என்னென்ன செக்ஷன்ல அவர் இங்க அவங்க சார்ஜ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ் அட்டெம்ப்ட் டு மர்டர், அடுத்து செக்ஷன் 117 ஆஃப் பிஎன்எஸ் வாலண்டியர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட், அடுத்து செக்ஷன் 126 ஆஃப் பிஎன்எஸ் டீல்ஸ் வித் தி ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா தி ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959, அதுல செக்ஷன் 25 டீல்ஸ் வித் தி பொசஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ஆர்ம்ஸ், அடுத்து ஐடி ஆக்ட் 2000, இதுல செக்ஷன் 67 பிரகாரம் ஒரு மனிதனை வெட்டியோ அல்லது தாக்குதல் உண்டாக்கியோ எந்த ஒரு கிளிப்ஸ் எடுத்துமே சோசியல் மீடியால பகிரக்கூடாது. இந்த எல்லா செக்ஷன்ஸ்கிலயுமே இந்த 4 சின்ன பசங்க மேல போலீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த எந்த செக்ஷனுமே அவங்களுக்கு பொருந்தாது. என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18, அதாவது 18 வயது நிரம்பாத சிறியவர்கள். இந்தியன் லா பிரகாரம் அண்டர் தி ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் தே ஆர் ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் தி சைல்டு. இந்த விஷயங்களை அனைத்துமே ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு மனிதன் பண்ணியிருந்தாங்கன்னா அடல்ட்னு சொல்லி அவங்களை கன்சிடர் பண்ணி இந்த அனைத்து செக்ஷனுமே அவங்களுக்கு பொருந்தும். ஆனா இந்த இடத்துல அவங்கள சைல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இந்த சம்பவத்தை குறித்து ஐஜி நார்த் ஜோன் திரு ஐபிஎஸ் அசராகாருக்கு ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 4 சின்ன பசங்கள்ல 3 பேர்த்து சேஃப்டி ஹோம்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த அதுல இந்த ஒரு சின்ன பையனை படிப்பு காரணமா பெயில் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல சூரஜ்ங்கிறவர் வட மாநிலத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த 4 சின்ன பசங்களும் அவரை தாக்கியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. ஆனா என்ன காரணத்துக்காக அந்த சின்ன பசங்க கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த பட்டா கத்தியே வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி அந்த பசங்க கிட்ட வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வேற ஒரு கும்பல் கூட கைகலப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த கும்பல்னால இவங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் ஒரு ஆபத்து ஏற்படுற சூழ்நிலை இருந்திருக்குது. அதை தடுத்துக்கிறதுக்காக, அதுல இவங்க தற்காப்புக்காக அந்த கத்தியை அவங்களோட வச்சிருந்திருக்காங்க.
சரி, இந்த 4 பசங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூரஜோட நிலைமை தான் என்ன? அவர் உயிரோட தான் இருக்கிறாரா இல்ல இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில இருக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாரு. சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவர் டிஸ்சார்ஜ் ஆனாரு. டிஸ்சார்ஜ் ஆன சூரஜ தமிழக காவல்துறை பத்திரமாக பாதுகாப்பாக அவருடைய சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது முறையே இல்ல. நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற பையன்ல இருந்து பள்ளி படிக்கிற பையன் கிட்ட வரைக்கும் கஞ்சா போய் சேருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குதா? இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.